வணக்கம். வெல்கம் டு சுகர் டாக்ஸ். என்னோட கிளினிக்குக்கு ஒரு நாள் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. நோன் டயபெட்டிக். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா சுகர் இருக்கு. மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னா, அவங்க சுகர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பட் ஆனா அவங்களுக்கு அடிக்கடி தலை சுத்தல் வருது. அடிக்கடி குமட்டல் இருக்கு. படபடன்னு வருது. வேர்த்து கொட்டுது. இந்த மாரி கம்ப்ளைண்ட்ஸோட வந்தாங்க. அப்ப என்னன்னு கேட்டபோது, நம்ம குடுத்துருக்க மாத்திரைய கரெக்ட்டா போடுறாங்க. ஆனா ஒரு சில நாள் அவங்களுக்கு தலை சுத்தல்லாம் வந்திருக்கு. அந்த ஒரு சில நாள் என்னன்னு நம்ம திரும்ப திரும்ப அவங்கள கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, அவங்க ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு போறாங்க. இல்ல ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போறாங்க. ஏதோ ஒரு கெட் டுகெதருக்கு போறாங்க. இல்ல அவுட்டிங் போறாங்க. எங்கேயாவது போம்போது, ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்வீட்டு, இல்ல அளவு அதிகமான சாப்பாடு, அதாவது நார்மலா ஒரு 2, 3 இட்லி சாப்பிடுறவங்கன்னா, ஒரு ஃபங்ஷனுக்கு போனா கூட 2 தோசை, பூரி, வடை, பொங்கல் அந்த மாரி சாப்பிடுறது, ஸ்வீட் சாப்பிடுறது, சர்க்கரை போட்ட உணவுகள் எடுக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாரி பண்ணிட்டு அதோட நிறுத்தாம, "நம்ப தான் இன்னைக்கு சாப்பிட்டுருக்கோமே" அப்படிங்கிறதுனால, நம்ப என்ன மாத்திரை குடுத்துருக்கோமோ, அதையே 2ஆ எடுத்துக்கிறது. இந்த மாரி பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ, இந்த காரணத்தினால தான் அந்த பேஷண்ட்டுக்கு சுகர் குறைஞ்சு போயி, ஹைப்போகிளைசிமியா அதாவது தாழ்வு சர்க்கரை, அதுக்கான சிம்ப்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ, நான் இந்த சுகர் பேஷண்ட்ஸ் ஒருத்தருக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டாக்டர் உங்க டாக்டர் என்ன மருந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்களோ, அவங்க எப்படி போட சொல்லியிருக்காங்களோ, அத அப்படியே மிஸ் பண்ணாம எடுத்துக்கணும். ஏன்னா, ஒரு சுகருக்கு ஒரு மாத்திரை எழுதுறாங்க அப்படின்னா, உங்களோட சுகர் ரத்தத்தில எவ்வளோ இருக்குது? நீங்க என்ன மாதிரியான உணவு பழக்கம் வச்சிருக்கீங்க? எவ்வளோ தூரம் உணவு கட்டுப்பாடு ஃபாலோ பண்றீங்க? உங்களுக்கு உங்களோட உடல் எடை, உங்களோட கூட இருக்க கோமார்பிட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு கூட பிபி இருக்கா? கிட்னி பிரச்சனை இருக்கா? இருதய பிரச்சனை ஏதாவது இருக்கா? அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு டாக்டர் ஒரு மருந்த எழுதுவாங்க. அந்த டோஸ் அவங்க எப்படி எடுக்க சொல்லியிருக்காங்களோ, அது மாரியே எடுக்கணும். அதே அளவுல எடுக்கணும். நீங்களாகவே செல்ஃப் ட்ரைசேஷன் அதாவது நீங்களே கூடவோ, குறையவோ மாத்திரைய போடாம விடுறதோ, இல்ல சேர்த்து போட்டுக்கிறதோ, இல்ல காலையில மாத்திரைய மதியானம் போடுறதோ, அந்த மாரி எதுவுமே பண்ணாதீங்க. எப்படி குடுக்குறாங்களோ அப்படி போடுங்க. அந்த மாரி நீங்க சேர்த்து போடும்போது ஓவர் டோஸ் ஆகி போறதுனால, உங்களுக்கு சுகர் அதிகமா குறைஞ்சு போயி தல சுத்தல் அந்த மாரி வரும். ஸோ நீங்க இவ்ளோ சுகர் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஃபங்ஷனுக்கு போறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த உணவுகள அவாய்ட் பண்ண பாருங்க. முடியாதுங்கிற பட்சத்தில ரொம்ப கம்மியா அது ஒரு டேஸ்ட்டுக்குன்னு எடுத்துக்கோங்களே தவிர, ரொட்டீனா நீங்க அத உணவுல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, சுகர் கண்ட்ரோல் வராது. தாழ்வு சர்க்கரை, திரும்ப அதிகமான சர்க்கரைன்னு மாறி, மாறி வரும். இந்த மாரி மாறி, மாறி வரும்போது, உங்களுக்கு சீரான ரத்த சுகர் லெவல் இருக்காது. அப்படி இருக்கும்போது, இந்த சுகர்னால வர காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப சீக்கிரம் வரும். அதனால நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்களா செல்ஃப் டைட்ரேஷன் பண்ணாதீங்க. உங்க மருத்துவரின் ஆலோசனை பேர்ல தான் மாத்திரைய நீங்க எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.